ஃபுட் ஹேபிட்ஸ்ல ரொம்ப கிளீனா இருக்கணும் சார். கிளீன் ஈட்டிங் அப்படின்றது இருக்கணும். ஏன்னா, ஒரு நமக்கு மனசுக்கு புடிச்சதெல்லாம் நம்ம வாயில போட்டுறக்கூடாது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்கள பாதிக்க ஆரம்பிச்சுரும். ஒரு அல்சர்ல இருந்து, ஒரு அப்பெண்டிஸ், ஒரு ஹெர்னியா அளவுக்கு கூட அது கொண்டு போயிடும். ஸோ, அதனால தன்னுடைய ஆக்டிவிட்டீஸ் ஒரு ஒரு வீடியோவ பார்த்து நான் நல்லா டான்ஸ் ஆடினேன், எனக்கு குடல் இறங்கிருச்சும்பாங்க. இது சிம்பிளா அத தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ, ஒரு ஹெவி வொர்க் அவுட் போடுறது, ஹெவி வெயிட்ஸ லிஃப்ட் பண்ணி ஜிம்முக்கு போயி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவாங்க. இதெல்லாம் மிதுநலகுலத்துக்கு ஃப்ரீக்வென்ட்டா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ கான்ஷியஸா இருக்கணும். அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லயும் சரி, ஃபுட் ஹேபிட்ஸ்லயும் சரி ரொம்பவே கான்ஷியஸா இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த ஷார்ப்பான பொருட்கள் எல்லாம் கேரி அவுட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கேரி அவுட் பண்ணணும். இந்த 2 விஷயத்த வந்து அவங்க கண்டிப்பா பண்ணணும். அதேமாரி ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. அது ரொம்ப தப்பு. சில நிலைகள்ல ஃப்ரெண்ட்ஸால ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். என்னதான் இன்டெலிஜென்ட் அப்டின்னாலும், ஃப்ரெண்ட்ஸ் அப்டிங்கிற ஒரு விஷயத்துல வந்து விழுந்துருவாங்க கண்டிப்பா. கப்பி ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ நெறைய வச்சிருப்பாங்க. ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்ப ஐடென்டிஃபை பண்ண கஷ்டப்படுவாங்க. ஸோ, அத கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்.